இது வெற்றியின் நேரம். கர்த்தருடைய வார்த்தை திரும்பவும் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவளை ஏத்தியன் கைக்கு விடுதலையாக்கவும் அவளை இந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். அருமையானவர்களை, கட்டப்பட்டிருந்த மக்களை கர்த்தர் விடுதலையாக்கி அவர்களுக்கு நல்ல வாழ்வை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த காலவேளையிலே பலவிதமான அடிமைத்தனத்தில் கட்டப்பட்டிருக்கும் மக்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு ஒரு மத தலைவர் அல்ல, மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குகிற விடுதலையின் கர்த்தர். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நல்ல தேசம் என்பதை நம்புங்கள் மனதிலே. ஏனென்றால் நம்முடைய எதிர்காலம் நம்முடைய முழங்காலில் இல்லை, நம்முடைய எதிர்காலம் நம்முடைய மனதின் எண்ணங்களில் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்கள், என்னுடைய எதிர்காலம் என்னுடைய முழங்காலில் அல்ல, என்னுடைய மனதிலே இருக்கிறது. அவைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் விசுவாசிகளுக்கு சொல்லும் பொழுது கடைசி நிருபத்தில், அந்த புஸ்தகத்தில் கடைசியில், பிரியமானவனே, உன் ஆத்துமா மனதின் எண்ணங்கள் வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். ஆகவே மனதின் எண்ணம் என்பது முழங்கால காட்டிலும் வேறு எதை காட்டிலும் ரொம்ப முக்கியம். மனதில் கிறிஸ்தவ ஜீவமே வறட்சி தான். ஏன்னா அந்த மூத்த ஐயா போதவர் சொல்லிட்டாரு, அது சரியாக தான் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை வறட்சியாக தான் இருக்கும். ஏன்னா நீ கர்த்தர் சொன்னது நம்பலை, ஏதோ ஒரு மூத்த போதவர் சொன்னது மேலே நம்பிக்கையை வைத்திருக்கிறாய். மனதிலே எண்ணங்கள் தவறாக இருக்கும் பொழுது அருமையானவர்களே, வாழ்க்கையிலே காரியங்கள் தவறாக முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவை தான் சத்தியத்தை கவனிக்கணும், அதில் நிற்கணும். அருமையானவர்களே, இங்கே கர்த்தர் சொல்கிறார், பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசம். அநேக கிறிஸ்தவருடைய ஜீவன் இப்படி இருக்கிறதா? இல்லை என்பது உண்மை. ஆனால் அருமையால் அது கர்த்தர் காரணம் கிடையாது. அவள் இதெல்லாம் பார்க்கவில்லை, மனதில் வைக்கவில்லை, வாயில் வைக்கவில்லை, வாழ்க்கையில் வைக்கவில்லை. ஆகவே அது அவர்களுக்கு பலிக்கவில்லை. ஆனால் கர்த்தர் மாறாதவர். அன்றைக்கு என்ன சொன்னாரோ இதுதான் உன்னை பற்றி தேவனுடைய திட்டம். எல்லாரும் சொன்ன கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். மறுபடியும் சொல்ல, கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், சொன்னபடி ஆகும். ஆகவே காரியங்கள் ஆகிறது, ரெண்டாவது வருகிறது. முதல்ல சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதல்ல கஷ்டங்கள்லாம் சொல்லுன்னு கர்த்தர் சொல்லலை, நான் என்ன சொல்லியிருக்கணும் அதுபடி பேசு, ராத்திரி பகலா. ஆகவே அருமையானவர்களே, கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு நல்ல ஜீவியம். இதற்கு கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இதில் ஜெபம் முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஜெபத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஜெபத்தில் 2 பகுதிகள் இருக்கிறது. ஒன்று, பிரச்சனைகளுக்கு பதிலை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு பகுதி. அடுத்தது, ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பதிலை எடுத்துக்கொள்கிற ஒரு பகுதி. ஒன்று காட் வேர்ட் பார்ட், அடுத்தது மேன்வேர்ட் பார்ட். ஒன்று தெய்வம் செய்கிற வேலை, அடுத்தது மனிதன் செய்கிற வேலை. ஜெபத்தில் தேவன் அருமையானவர்களே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இந்த பூலோகத்தில் ஆயத்தம் பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. அநேகருக்கு தெரியாது பாருங்க. ஜெபத்தை பற்றி மேலோட்டமான ஒரு படம் தான் மக்களுக்கு இருக்கிறது, அறிவு தான் இருக்கிறது. ஆழமான துல்லியமான அறிவு கிடையாது. ஜெபம் என்பது நாம கண்டுபிடிச்ச ஒன்று கிடையாது. ஜெபம் தேவனால் படைக்கப்பட்ட ஒன்று, உன்னுடைய லாபத்திற்காக. ஜெபத்தை ஆரம்பிக்கிற நீ கிடையாது, ஜெபத்தை ஆரம்பிக்கிறது கர்த்தர். எல்லாரும் கரங்கள் ஊற்றி கர்த்தர் சோதரிப்போம். ஜெபத்துக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது. ஏனென்றால் பிசாசு ஏதேன் தோட்டத்திலே இந்த உலகத்தை தலைகீழாக மாற்றிட்டான். இன்பத்தை துன்பமாக மாற்றிட்டான், ஆரோக்கியத்தை வியாதியாக மாற்றிட்டான், ஐஸ்வர்யத்தை தரித்திரமாக மாற்றிட்டான், பரிசுத்தத்தை பாவமாக மாற்றி விட்டான். பாருங்கள், எல்லாத்தையும் தலைகீழ மாற்றிட்டான். இப்போ தலைகீழ கிடக்கிற உலகத்தில் ஒரு பிரயாசப்பட்டு அருமையானவர்களை தீர்வு கண்டுபிடிப்பது என்பது அது தேவன் மாத்திரம்தான் செய்ய முடியும். பிசாசு தலைகீழாக்குன அந்த உலகத்தை எந்த மனிதனும் சீராக்க முடியாது, தீர்வு காண முடியாது. சில உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். கண் திறக்கிற சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அருமையானவர்களே, பிசாசு உண்டாக்கின பிரச்சனைகளுக்கு மனிதன் தீர்வு காண முடியாது. ஆகவே
தேவனே இந்த பூலோகத்தில் இயேசுங்கிற பேரில் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கவனிங்க, இது கர்த்தருடைய பங்கு. இதை மனிதன் செய்ய முடியாது. இப்போ மனிதனுடைய பங்கெல்லாம் கர்த்தர் செய்து முடித்திருக்க இந்த காரியத்தை பார்க்கிறது. அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயாளம், அவருடைய காருண்யம், இவையெல்லாம் உள்ளத்தில் நல்ல பாராட்டி அருமையானவர்களே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறது தான் ஜெபம். இன்றைக்கி நாம் ஒன்றையும் படைக்க போகிறதில்ல. மலையை உருட்டி அருமையானவர்களே கடலுக்குள்ளே போடுன்னு கத்த சொல்ல, கர்த்தர் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ நீ கர்த்தருக்கு மரியாதை கொடுத்து மிகுந்த நன்றி உணர்வோடு தாழ்த்தி, ஆண்டவர் என்னையால் ஒன்றும் முடியாதுன்னு தெரிஞ்சு தான் நீங்களே வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கீங்க. இல்லை இப்போ நான் இப்போ ஏதோ தீர்வு காண போகிற மாதிரி இப்படியே முழிக்கிறது இல்லை. நீர் கண்ட தீர்வை எடுத்துக்கொள்ளும்படி என்னை அழைத்திருக்கிறீர். கஷ்டமான பங்கு நீர் எடுத்துக்கொண்டீர், லேசான பங்கு எனக்கு கொடுத்திருக்கிறீர். நன்றி 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 நன்றி. உள்ள நன்றி நான் நிரம்பி இருக்கும் பொழுது பதிலில் எடுத்துக்கொள்வதற்கு எளிதாக இருக்கும். அருமையால் கவனியுங்கள். ஆகவே கிருபையினாலே கர்த்தர் ஆயத்தம் பண்ணின பதில்களை விசுவாசத்தினாலே இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? எடுத்துக்கொள்கிறோம். கிருபை வேற, விசுவாசம் வேற. கிருபை என்பது அது தேவனுடைய சுபாவம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கிருபைன்னு சொன்னால் ஆங்கிலத்தில் லவ்விங் கைண்ட்னஸ் எழுதப்பட்டிருக்கிறது. அளவற்ற அன்பு, எல்கை இல்லாத அன்பு, நம்முடைய மனதிலே கணிக்கக்கூடாத ஒரு அன்பு. அப்படிப்பட்ட அன்பின் தேவன் தான் நம்முடைய தேவன். அந்த அன்பு தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிங்காசனத்தை விட்டு மாட்டுக்கொட்டைக்கு வரும்படி அவரை உந்தி தள்ளினது. எந்த மனிதனுடைய ஜெபமும் கிடையாது, உபாசமும் கிடையாது. இந்த அறிவெல்லாம் வரும்பொழுது மனிதன் தன்னை தாழ்த்த ஆரம்பிக்கிறான். அருமையான கவனியங்கள், மனிதன் தேவனை கட்டாயப்படுத்தி எதையும் செய்ய வைக்க முடியாது. அவராகவே மனமும் வந்து எல்லாவற்றையும் செய்தார். அதுதான் கிருபை. கிருபைன்னு சொன்னால் லவ்விங் கைண்ட்னஸ், அளவற்ற ஒரு அன்பினாலே சிங்காசனத்தை விட்டார், மகிமையை திறந்தார், மாட்சிமையை திறந்தார். தேவதூதனுடைய ஆராதனை பொருளாயிருந்தவர் கீழே இறங்கி மாட்டுக்கொட்டையில் வந்து இந்த நாத்தத்துக்குள்ளே வந்து அருமையானே அவர் பிறந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, அங்கே இருந்து மிக கேவலமான ஒரு மரணம், அதான் அந்த சிலுவை மரணம். அநீதர்களும் தேச துரோகிகளும் அயோக்கியர்களும் தொங்குகிற அந்த சிலுவை, அந்த சிலுவைக்கு ஏறினார். அங்கே ஏறினா தான் அவன் பிரச்சனைக்கு தீர்வு என்ன செய்யும்? கிடைக்கும். அங்கே ஏறினது மாத்திரம் இல்லை, கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினா தான் அவன் பிரச்சனைக்கு தீர்வு வரும். ஆகவே பிரச்சனை என்பது சீரியஸான விஷயம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிசாசுக்கு பின்னால் இருக்கிறான், அவனுடைய சைன்யங்கள் எல்லாம் பின்னால் இருக்கிறது. மனிதனை அழிப்பதே அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. பிரச்சனையுடைய நோக்கம் மனிதனை அழித்து தீர்த்து கட்டணும். காரணம், திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கு வரான். விளையாடுறதுக்காக பிசாசு நம்மகிட்ட வர்றதில்லை. பிரச்சனை எல்லாமே கொல்லுவதற்காகவே வருகிறேன் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தருடைய சீரியஸ்னஸ் தெரிந்து கொண்டு 2000 ஆண்டுக்கு முன்பாக கடைசி சொற்றத்தை சிந்தினார். ஒரு சொற்றத்தம் பாக்கி வச்சிருப்பாருன்னா இன்றைக்கி அவன் பிரச்சனைக்கு தீர்வு நிச்சயாது வராது. அவ்வளவு கிரயத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நமக்கு இந்த அறிவெல்லாம் இல்லாமல் கர்த்தரை விட்டு நாங்கள் ஜெபிச்சு நாங்கள் பதில் வாங்க போகிறோம். ஒரு பதிலும் உனக்கு வராது. காரணம், கர்த்தர் தான் ஆரம்பம். பிரச்சனைகளுக்கு தீர்வு முழங்கால்னு கண்ணீர் விடுறதுனால வராது. பிரச்சனைக்கு தீர்வு தேவன் சொர்க்கத்தை விட்டு சிலுவையில் தொங்கி ரத்தத்தை சிந்துறதுனாலே வருகிறது. அது வரும்போதே ஆண்டவரே உமக்கு நன்றி. ஜெபத்தை நான் படைக்கலை, ஜெபத்தை நான் ஆரம்பிக்கவும் இல்லை, நீர் ஆரம்பித்து விட்டீர். இது நல்ல ஆரம்பம். ஒரு பிரச்சனைக்கு மாத்திரமில்லை, எல்லா பிரச்சனைக்கு தீர்வை ஏற்கனவே என்ன செய்து விட்டீர்? கண்டுபிடித்து சம்பாதித்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். எல்லாரும் சொல்லுவோம், சம்பாதித்து. என்ன கரையும்? தேவனுடைய இரத்த கரையும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி மக்கள் சொல்லுவாங்க, கர்த்தர் இரத்த கரையும் கொடுத்து நம்முடைய ரட்சிப்பை வாங்கி இருக்கிறார். ரட்சிப்பு வந்து முதல் பிரச்சனை, வியாதி 2வது பிரச்சனை, தரித்திரம் 3வது பிரச்சனை, எல்லாமே 4வது பிரச்சனை. ஒரு செயின் மாதிரி இது போயிட்டு இருக்குது. எல்லா பிரச்சனைக்கு தீர்வு இயேசுவின் ரத்தம் தான். ரத்த கரையும் கொடுத்து தான் எல்லா பிரச்சனைக்கு தீர்வை கர்த்தர் முடித்திருக்கிறார். பாவம் மாத்திரம் தான் அன்னைக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். இல்லாது அது முதல் பிரச்சனைங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஆணி வேறாக இருக்கிற பிரச்சனை. ஆனால் எல்லா பிரச்சனைக்குமே ரத்தத்தை சிந்தி தான் கர்த்தர் சம்பாதித்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். வரும்போது இந்த அறிவு நமக்கு தேவையாக இருக்கிறது. என்னை நிற்கதியாக விட்டுட்டு பிரச்சனை நிறைந்த இந்த உலகத்தில் அம்போ நம்மளை விட்டுட்டு கர்த்தர் கூத்து பார்த்துட்டு இருக்காரு. இன்றைக்கு மக்களுடைய உள்ளத்துக்குள்ளே அருமையான சத்துரு எண்ணங்களை விதைச்சிடுறான் பாருங்க.
கர்த்தர் சொல்றார், நான் தான் உன்னுடைய நன்மைக்காக ரத்தத்தை சிந்தி எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சுட்டு இன்றைக்கி வா என்று நான் அழைக்கிறேன். எதற்கு? நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க பதில்களை நீ எடுத்து அனுபவித்து சத்துருவை வெட்கப்படுத்துவதற்கு, ஜெபத்தை பூரணமாக்கும்படி முடிக்கும்படி நான் அழைச்சிருக்கேன். ஆனால் ஆரம்பித்தது நான் தாங்கிற அறிவு உனக்கு வேண்டும். இதில் நான் தனியாக இல்லை, இது கர்த்தருடைய காரியம். நாம் கர்த்தருடையவர்கள், ஜெபம் கர்த்தருடையது. கர்த்தர் சொல்றார், ஆரம்பிச்சிருக்கிறேன், சக்ஸஸ்ஃபுல்லாக இதை முடித்து பிசாசை வெட்கப்படுத்துவது உன்னுடைய லட்சியமாக இருக்கட்டும். போராடுறேன் மன்றாடுறேன்னு சொல்லி எந்தையோ வழி தெரியாமல் கிடந்து கதறிட்டு கிடக்காத. கர்த்தாவை நீர் ஆரம்பித்திருக்கிறீர், கண்டிப்பாக முடிப்பீர். காரணம், நீர் ஆல்ஃபா ஒமேகா, ஆதி அந்தமாக இருக்கிறீர். எதை நீர் ஆரம்பித்தீரோ அதை கரெக்டாக முடிப்பீர். நீர் ஆரம்பித்தீர், இன்றைக்கி ஏன் மூலமாக அதை முடிக்க போகிறீர். அதுதான் இந்த நிச்சயத்தில் அருமையான பிள்ளை, ஜெபத்தில் நீ வரும்படி கர்த்தருடைய ஆவியார் நமக்கு ஆலோசனை சொல்கிறார். எத்தனை ஜெபங்களுக்கு பதில் இருக்கிறது? 100 ஜெபங்களுக்கும் பதில் இருக்கிற திட்டமாக நீங்கள் தெரிந்து விடுங்கள். இல்லைங்கிற பதிலே கர்த்தர்கிட்ட இல்லை. அருமையான கவனிங்களா? அதனால தான் கர்த்தர் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எத்தனை கொடுக்கப்படும்? 100க்கு 100 தான் கர்த்தருடைய திட்டம். சில ஜெபங்களுக்கு பதில் வரும், சில ஜெபங்களுக்கு பதில் வராது. அதெல்லாம் தத்துவங்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், வேதம் கிடையாது. ஜெபம்னு சொன்னாலே கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறன்னு அர்த்தம். ஆகவே பெற்றுக்கொள்ளும்படி தேவ சமூகத்திலே தீர்மானமாய் வர வேண்டும். கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள போகிறேன். காரணம், பெற்றுக்கொள்ளும்படியே தேவன் ஜெபத்தை வைத்திருக்கிறார். அவர் தான் ஜெபத்தை நியமித்திருக்கிறார். அருமையால் அதான் அவர் அழைக்கிறார் பாருங்க, கேளுங்கள், வாருங்கள், கேளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள், சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், அனுபவியுங்கள், பிசாசை வெட்கப்படுத்துங்கள், தேவனை மைமைப்படுத்துங்கள். அப்படிதான் கர்த்தர் நாள் சொல்லும் பொழுது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதுனாலே பிதாவானவர் என்ன செய்வார்? மைமைப்படுவார்னு யோவான் 15 சொன்னார். அது என்ன கனி தெரியுமா? ஜெப கனி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஜெபத்தை பற்றி தான் அவர் பேசிட்டு வர்றார். ஆகவே நீங்கள் மிகுந்த ஜெப கனிகளை கொடுப்பதுனாலே பிதாவானவர் என்ன செய்வார்? மைமைப்படுவார். எண்ணங்கள் அருமையாக நல்ல தெய்வீகமாய் வசனத்தின்படி இருக்க வேணும். நம்மளை நிற்கதியாக விட்டுட்டு இந்த மாதிரி ஆண்டவர் பாடுபடுத்துகிறாரேங்கிற பிசாசுடைய அருமையான சுய பிரதாபங்கள்லாம் தூக்கி எறிந்து விட்டு நாம் ஜெபத்தில் நல்ல கனிகளை கொடுக்கும் பொழுது பிதாவானவர் மைமைப்படுவார். பரலோகத்தினுடைய நோக்கம் இதுதான். ஜெபத்திலே பரலோகத்தினுடைய நோக்கம், பரலோகம் மைமைப்பட வேணும், பிதாவானவர் மைமைப்பட வேணும், பிசாசு அவனுடைய சைன்யமும் வெக்கப்படணும், தோற்று போகணும். ஆகவே தேவன் அருமையான அவருடைய நாம மைமைக்காக ஜெபத்தை படைத்து வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவருடைய நாமத்துக்காக படைக்கப்பட்ட எந்த ஒரு காரியமும் அது தோல்வியாக என்ன செய்யாது? முடியாது. ஆகவே இல்லைங்கிற பதிலே கிடையாது என்பதை தீர்க்கமாக தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு கர்த்தர் பரலோகத்தை விட வேண்டிய அவசியம் இல்லை, சிலுவை ஏற வேண்டிய அவசியம் கிடையாது. சில ஜெபங்களுக்கு ஆமான்னு பதில் கொடுப்பார், சில ஜெபங்களுக்கு இல்லைன்னு பதில் கொடுப்பார். இந்த குழப்பத்துக்கெல்லாம் அருமையான தேவன் காரணம் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே ஒரு வசனம் நான் வாசித்து காண்பித்தேன், வாசிப்போம். 2 கொரிந்தியர் புத்தகம் 1வது அதிகாரம் 19. என்னாலும் சில்வானு வீணாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்து ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்து ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். அடுத்த வசனம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமே என்றும் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமே என்றும் இருக்கிறது. எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். சில சமயம் ஆமான்னு சொல்லுவார், சில சமயம் இல்லைன்னு சொல்லுவார். சொல்லாத வசனம் அப்படி சொல்லலை. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் ஆம் என்றும் ஆமே என்றும் இருக்கிறார். அவ்வளவுதான். இல்லைங்கிற பிசினஸ் அவர்கிட்ட கிடையாது. கவனிங்கள். அதே மாதிரி வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு சொன்னால் அருமையான அது ஆம் என்றும் அல்ல என்று இல்லை, ஆம் என்றும் ஆமேன் என்றும் என்ன செய்கிறது? இருக்கிறது. அதை ஆம் என்று ஆக்கும்படி தான் தேவன் சொர்க்கத்தை விட்டு மாம்சத்தில் இந்த பூர்வத்திலே வந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, ஜெபத்தில் உங்களுக்கு பதில் கொடுப்பதற்கு தேவன் பெரிய கிரயங்களை கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பின் மிகுதி, அதான் கிருபை என்று நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை இந்த உலகத்திலையும் அந்த உலகத்திலையும் அடையும்படி அவருடைய சரீரத்தை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எல்லாரும் சொல்லும், இயேசுவின் சரீரத்தை தந்தருளி
இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவை தந்தருளி இயேசுவை தந்தருள்னா ஒரு அருமையான மேலோட்டமான ஒரு அறிவு தான் மக்களுக்கு இருக்கிறது. இயேசுவை தந்தருள்னா என்ன அர்த்தம்? அருமையான இயேசுவுக்கு ஒரு சரீரத்தை உருவாக்கி தேவன் ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி அந்த சரீரத்தை தந்து இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். தேவன் அன்பாக இருக்கிறாரா? ஆம். தேவன் மனித உருவத்தில் அந்த சரீரத்தில் வருவது என்பதே அன்பு தான். அன்பினுடைய மிகுதி யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. அன்பு அவரை நெருக்கி ஏவனபடினாலே ஆவியாக இருந்த தேவன் அண்ட சராசங்களும் வியாபித்து கொண்டிருக்கிறவர், எல்லாவற்றையும் படைத்தவர், ஆறடி மனிதனாக தன்னை ஒடுக்கி குறுக்கி அருமையான சிறுமைப்படுத்தி இந்த பூலோகத்துக்கு வந்தது அன்பினுடைய ஒரு அடையாளம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இவளெல்லாம் எண்ணி ஸ்தோத்திரம் பண்ணலாம், பதில்னு வரல, ஆனால் அறிவு வந்து விட்டது. ஜெபத்துக்கு முடிவு வரல, ஆரம்பம் வந்து விட்டது. நல்ல ஆரம்பம். அவருடைய பேர் இயேசு, அவருடைய சரீரம், அதான் ஆரம்பம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் அந்த சரீரத்தை கொடுக்கலன்னு சொன்னால் இன்றைக்கு அருமையான யார் எப்படி ஜோம்னாலும் சரி ஒரு பதில் என்ன செய்யாது? வராது. தேவன் அருமையான மக்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் தான் இந்த உலகத்தில் தேவனுடைய சரீரத்தை அருமையான ஈவாக கொடுத்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறாரு. தேவன் அநேக ஈவுகளை அருளுகிறார். அருமையால் உலக பிராரம்ப எல்லா நன்மைகளையும் நாம் நம்புகிறோம். இவளெல்லாம் பின்னாலே வருகிறது. நம்பர் 4, 5, 6 அங்கே தான் வருது. முதலாவது தேவன். கவனியுங்கள், அந்த தேவனுடைய அன்பு இந்த உலகத்தில் இயேசுவின் சரீரத்தை தந்தது. தேவனுடைய மக்களே, ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எபிரேயர் 10:5 விதமாய் சொல்கிறார், வாசிக்கலாம். ஆகையால் இயேசு உலகத்தில் பிரவேசிக்கும் போது நமக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை வேணும் இல்லையா? அதுக்காக கடவுள் இந்த பூலோகத்தில் வந்து பிறக்க வேண்டாமா? கிறிஸ்துமஸ் பண்டிகை நம்ம கேட்கும் ஜிலேபியும் இல்லை. தேவன் பூலோகத்தில் பிறந்திருக்கிறது அருமையான உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார்? பிறந்திருக்கிறார். நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணும்படி தேவன் சரீரத்தில் வந்தார். ராத்திரி பல நினைச்சு தோத்திரம் பண்ணணும். கிறிஸ்தவ ஜீவம் என்பது இதுதான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ராத்திரி பகலா ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு எந்த நேரம் கடவுளுக்கு ஞாபகப்படுத்துறது இல்லை. ஜெபமே கிடையாது. அநேகர் அருமையானே இப்படி ஜெபித்து சோர்ந்து போயிருக்கிறார்கள். பதில் வரவில்லை என்றால் அவர்கள் ஜெபிக்கவில்லை. ஜெபம் என்பது ஏற்கனவே நான் பார்த்துருக்க மாதிரி பிரச்சனையை சொல்கிறது கிடையாது. பிரச்சனைக்கு பதில தேவனத்தில் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும், தீர்வை சொல்ல வேண்டும். இப்போ அந்த தீர்வு ஒன்று தேவனுடைய வார்த்தை, அடுத்தது தேவனுடைய சரீரம். கவனி, உன் பிரச்சனை தான் பெருசுன்னு சொல்லி பிசாசு காமிப்பான். இயேசுவின் சரீரம் அதை காட்டிலும் கோடி மடங்கு பெரியது. அந்த காயங்கள், அந்த விலையேறப்பட்ட ரத்தம் என்னுடைய பிரச்சனையை காட்டிலும் ரொம்ப பெருசு நினைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லா பிரச்சனையும் அருமையான வேல்பட்ட பனி போல மறைய ஆரம்பிக்கும். மனிதனுடைய மனதுக்குள்ளே தான் எல்லாம் இருக்கிறது. உடைக்க முடியாத ஒரு பெரிய ஒரு கோட்டைச்சுவர் இது. பிசாசுடைய இது கிரிய ஒரு பெரிய இது. அவ்வளோதான், இது முடிஞ்சது. டெட் எண்டுன்னு யோசித்தேன்னா டெட் எண்ட் ஆயிரும். இல்லை அருமையான டெட் எண்டு கிடையாது. முடிவுன்னு வரும்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். உனக்கு வழி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் தான் வழி, நான் தான் ஆதி, நான் தான் இடையில, நான் தான் அந்தம், நான் தான் எல்லாம். நம்பிக்கையை ஏன் மேலே வைக்கணும்? பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு யோசிக்கிறது உலகமெல்லாம் யோசிக்கிறது. ஆனால் உனக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் சொன்னால், அந்த இயேசுவின் சரீரம் உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மேலே விசுவாசம் நீ வைக்கிறாயா? அதன் மேலே மரியாதை வைக்கிறாயா? அந்த இயேசுவின் சரீரம், அவருடைய ரத்தம், அது பிரச்சனையை காட்டும் கோடி மடங்கு பெரியது. காரணம், பிசாசை காட்டும் தேவன் கோடி மடங்கு பெரியவர் என்ற வெளிச்சம், ஞான அறிவு உனக்கு இருக்கிறதா என்பதுதான் ஜெபத்திலே பதில் பெறுவதற்கு அருமையானது காரண கர்த்தாவாக இருக்கிறது திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் நினைக்கிறது போல முழங்கால் படிக்கிறதும் 7 நாள் தண்ணி குடியாமல் நடக்கிறதும் எல்லாம் திசை திருப்புகிற காரியங்கள் என்பதை திட்டமாக நீ தெரிந்து கொள்ளுங்கள். அவன் எது முக்கியமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க விட மாட்டான். எது முக்கியம் இல்லையோ அதை முக்கியத்துவப்படுத்துவான் பாருங்க. அதான் அவன் வீரம் கிடையாது, அவன் ஒரு தந்திரக்காரன், வஞ்சகம் பாருங்க. அருமையான ஆகவே தான் நாட்களிலே சத்தியத்துக்கு நேராக மனதை திருப்ப வேணும். எத்தனை பேர் ஜெபங்களுக்கு பதில் பெற விரும்புகிறீர்கள்? வழியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வழி என்ன வழி பாஸ்டர்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அவர் தான் வழி. அவர் என்று சொல்லும் பொழுது அவருடைய சரீரம், பிக்கப்பட்டவருடைய சரீரம், சிந்தப்பட்டவருடைய ரத்தம், காயப்பட்டவருடைய சரீரம், நொறுக்கப்பட்டவருடைய சரீரம் உங்களுக்காக, எனக்காக. கர்த்தர் சொல்ல, உன் பிரச்சனைக்காக நான் சரீரத்தை நொறுக்கி இருக்கிறேன்.
இப்படி இருக்க நீ வேற ஏதோ முக்கியம் ஓடனியன்னா உனக்கு புத்தி இல்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமல் என்ன செய்கிறார்கள்? சங்காரமாகிறார்கள். அவதான் நம்முடைய கவனம் தேவனுடைய வார்த்தையின் மேலே இருக்கணும். இயேசுவின் சரீரம் ஏன் முக்கியம்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமும் இரத்தமும் ஆகி நம் மத்தியில் என்ன செய்தார்? வாசமணினார். ஏசுநாடு சரீரம் சொன்னாலும் அது வார்த்தை தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவமே வார்த்தைக்குள்ளே தான் சுழன்று கொண்டு இருக்கிறது. தெரியாதவர்கள் திட்டமாக தெரிந்து, கிறிஸ்தவம் ஜபத்தில் சுழலியா? ஜபங்கிறது மனுஷனுடைய பங்கு. நான் தேவனுடைய பங்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இது மிக மிக முக்கியம். கிறிஸ்தவ உலகம் தொடாத ஒரு பகுதி இது. கவனிங்க, தேவன் அருமையானவர்களே, அந்த வார்த்தை இந்த பூலோகத்தில் வந்து மாம்ச சரீரத்தில் வந்து பிக்கப்படாவிட்டால் இன்றைக்கு உலகமே ஜெபிக்கலாம், ஒரு பதில் நினைச்சாது வராது. ஏனென்றால் அங்கே எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆயத்தம் ஒன்றும் பண்ணப்படவில்லை. ஆயத்தம் எப்படி பண்ணப்படுகிறது? ரத்தம் சிந்தி கர்த்தர் பண்ணியிருக்கிறார். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை சோதரிப்போம். கர்த்தருடைய அன்பை நினைக்கும் போது தைரியமாக ஜெபத்தை ஆரம்பிக்கலாம். கர்த்தரை நீ நிற்கதியாக விட்டுட்டு முடிஞ்சா எடுத்துக்கன்னு கத்த சொல்லலை. கத்த நான் ஆரம்பிச்சிருக்கேன், ரத்த சிந்தி சம்பாதிச்சுங்க வச்சுருக்கேன். எடுக்கிறது தான் உன் வேலை, ஈஸியான வேலை. இப்போ பேக்குங்கன்னு அப்படி முடிச்சுட்டு இருக்காது. கர்த்தர் அந்த ராத்திரி போல பார்த்து அப்படி பிக்கப்பட்ட சரத்தை பார்த்து, ஆண்டவரே இப்படி ரத்தம் விலையேறப்பட்டது, இப்படி காயங்கள் விலையேறப்பட்டது, இவ்வளவு கரையும் கொடுத்துருக்கிறீரா, நான் எடுக்காமல் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன், எடுக்காமல் விட மாட்டேன். காரணம் நீ நானும் ஒன்று. என்ன உன்னுடைய மகிமைக்காக இந்த பூலோகத்தில் உயிரோட வச்சிருக்கிறீர்கள். நான் பதில் பெற்றுக்கொள்ளும்போது உங்களுடைய நாமம் மகிமைப்படுகிறது. கல்வாரியில் ஏற்பட்ட பாடுகளுக்கு ஒரு நிறைவு வருகிறது. ஆகவே இந்த வைராக்கியத்தோடு ஜெபத்தில் வரணும். பிச்சைக்காரன் மாதிரி பாருங்கள், கெஞ்சிரேன் ஆண்டவரே, மன்றாடுகிற ஆண்டவரே. சாத்தான் எவ்வளோ வஞ்சகங்கிறது நினைக்கும் போது அருமையான உள்ளம் வேதனைப்படுகிறது. என்னென்ன வஞ்சகமான காரியங்கள் இருக்கோ அதெல்லாம் கிறிஸ்தவ உலகத்தில் விதைச்சி விட்டுருக்கான். மன்றாட வேண்டாமா, கெஞ்ச வேண்டாமா, பிரதர் அழ வேண்டாமா, கேட்குறதுக்கு அருமையாக இருக்குது. கத்த சொல்றாரு, அறிவில்லை வாயமோடு, எதுக்கு மன்றாட வேண்டும், எதற்கு கெஞ்ச வேண்டும்? அவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்து ஏற்கனவே என்ன செய்து விட்டார்? வைத்து விட்டார். எல்லாரும் சொல்லுங்க, வைத்து விட்டார், வைத்து விட்டார், ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். இன்னைக்கு எதுக்காக நீ மன்றாட போற? அவர் கண்ணீர் சிந்தினார் கெத்சேமனே தோட்டத்தில். எதற்காக? ஆயத்தப்படுத்துவதற்காக. அவருடைய ரத்தத்தின் பெருந்துளிகள் வேர்வையாய் ஓடிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஆயத்தம் பண்றது கஷ்டமான ஒரு பணி. கர்த்தர் அவ்வளோ பாடுபட்டு ஆயத்தப்படுத்திட்டாரு. இன்னைக்கு சாத்தான் சொல்றான், மன்றாடிக்கிட்டே இரு, கெஞ்சிக்கிட்டே இரு. ஆயிரமான மக்கள் கெஞ்சி கெஞ்சி அருமையான இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார்கள். கிறிஸ்தவம் அருமையான பிச்சை எடுக்கிற ஒரு வழி கிடையாது. கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கவில்லை, உரிமையோடு என்ன செய்யறது? எடுத்துக்கொள்வது. இவள் வரலன்னா ஜெபத்துக்கு பதில் வராது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஐயோ, நம்ம வேசித்தனம் பண்ணோமா, விபச்சாரம் பண்ணோமா, ஒன்றும் பண்ணலையே, ஏன் பதில் வரல? மனதில் சில எண்ணங்கள் சரியா இல்லைன்னு சொன்னால் பதில் நினைச்சாது வராது. எல்லாரும் சொல்லுவோம், அறிவு, தேவனை குறித்த அறிவு, தெய்வீகமான காரியங்களை குறித்த அறிவு, ஜெபத்தை குறித்த அறிவு. கவனியங்கள், கர்த்தர் பாடுபட்டு அருமையானே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி உன் முன்னால் வச்சிருக்காருன்னு போட்டிருக்கு. இப்போ ரொம்ப டிஃபிகல்ட், எடுக்கிறதே கஷ்டம்தான். ஜெபத்துக்கு பதில் வாங்குறது ரொம்ப கஷ்டங்கிறது எண்ணம் மனதில் வந்துட்டுனா ஜெபத்துக்கு பதில் நினைச்சாது வராது. அவ்வளோதான். சாத்தான் அந்த எண்ணத்தை விதைச்சிட்டு ஓடிடுறான், அவ்வளோதான். அவன் வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. பதிலே வராது. ஜெபங்கள் நடக்கலாம், உபாசங்கள் நடக்கலாம், பதில் வராதுன்னு அவனுக்கு தெரியும். அவன் தந்திரக்காரன். அதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பிசாசின் தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே. அவதான் தேவன் மக்கள் இந்த நாட்களில் இந்த புஸ்தகத்தை நேசிக்கணும், ராத்திரி பகலாக அப்படியே உருட்டணும். இதை கர்த்தாவே மனதை திறந்து விடும், உண்மை குறித்த ஒரு அறிவு எனக்கு வரட்டும். அருமையான கவனியங்களாகவே இந்த சரீரம் நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கிறது. இயேசுவின் சரீரம். வாசிக்கலாம். முதலாவது பிரச்சனை பாவ பிரச்சனை. 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசு தாமே தமது சரீரத்திலே, எல்லாரும் சொல்லுவோம், தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை, எல்லாரும் சொல்லுவோம், நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தார். என்ன தெளிவாக ஆவியான எழுதிச்சிருக்காரு பாருங்க. அருமையானே, நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எழுதப்பட்டிருக்கிறது, நமது பாவங்களை தமது சரீரத்திலே சிலுவையில் என்ன செய்தார்? சுமந்தார். அதற்கு தான் அவர் சரீரத்தை எடுத்தார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆவியாயிருந்த கர்த்தர் அருமையானே
சரீரத்தில் மனுஷன் பாடுபட்டுக்கிட்டு இருக்கான். எல்லா பாடுகளுக்கும் ஆணிவேர் பாவம். அதான் முதல் பிரச்சனை. கரெக்டாக அதை அனலைஸ் பண்ணால் பாவம் அருமையானது ஒரு பிரச்சனை என்பதை தெரிந்துள்ளீர்கள். முதல் பிரச்சனை பாவ பிரச்சனை. கர்த்தர் மனிதனுடைய பாவத்தை எடுத்து தமது சரீரத்தில் என்ன செய்தார்? வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. சிலுவையிலே சுமந்தார். அங்கே அருமையான தேவனுடைய மக்களே, என்ன நடந்தது வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 5. நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு இயேசுவின் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். கவனிங்க, நம்முடைய பாவங்கள் எடுத்து அவர் சரீரத்தில் வச்சுட்டாராம். அந்த விளைவு நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை தீர்ப்பு இயேசுவின் மேலே என்ன செய்தது? வந்தது. ஆக்கினை தீர்ப்புனா தேவ கோபம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் ஒரு அளவு மனிதர் மேலே கோபமாயிருந்தார் என்பதுதான் சத்தியம். ஆனால் தான் இன்றைக்கி அநேக மக்கள் குழம்பி போகிறாங்க. இயேசுநாதர் நல்லது தான், நல்லா செய்தார், நல்லா தான் இருக்குது. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலங்களில் கடவுள் செய்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குன்னார் ஒருத்தர். வேதத்தை அருமையானே ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்து ஒரு முடிவுக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. பைபிள் இஸ் அ ப்ரொக்ரெசிவ் ரெவலேஷன். வேதம் என்பது அருமையான படிப்படியாய் தேவனை குறித்து நமக்கு காட்டுகிற ஒரு கண்ணாடி. ஆதி ஆமத்திலே அது காட்டுகிற வெளிச்சம் ரொம்ப கொஞ்சம், வெளிப்படுத்தலே அது காட்டுகிற வெளிச்சம் அது பூரணப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் தம்மை வெளிப்படுத்தி கொண்டே போகிறார். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே அருமையானே இயேசு இந்த பூலோகத்தில் வரவில்லை, மனிதனுடைய பாவத்திற்காக ரத்தம் சிந்தவில்லை. ஆகவே மனிதனுடைய பாவம் தண்டிக்கப்படாமலே இருந்தது. சில அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்தார். செங்கடலை பிரித்தார், வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வந்தார், சூரியனை நிறுத்தினார், எதெல்லாமோ செய்தார். மனிதனுடைய பாவத்துக்கு நிரந்தர தீர்வு காண முடியவில்லை. ஏனென்றால் தெய்வம் இந்த பூலோகத்திலே மனித அவதாரம் எடுத்து அவருடைய ரத்தத்தை சிந்தினா தான் மனிதனுடைய பாவத்துக்கு நிரந்தர தீர்வு என்ன செய்யும்? வரும். இயேசு வரவில்லை. ஆகவே பழைய ஏற்பாட்டு காலங்களிலே மனிதனுடைய பாவம் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நின்று கொண்டு தான் இருந்தது. ஆனால் இயேசு என்றைக்கு சிலுவை ஏறினாரோ அன்றைக்கு அந்த தேவ கோபாக்கினை எல்லாம் இயேசுவின் தலையின் மேல் என்ன செய்யப்பட்டது? ஒட்டுமொத்தமாக கொட்டப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்க எல்லா பாவங்களும், புதிய ஏற்பாட்டில் வரப்போகிற எல்லா மனிதருடைய பாவங்களும் இயேசுவின் மேலே ஒட்டுமொத்தமாக கொட்டப்பட்டது. ஒரு தனி மனிதனாய் அகிலோகத்திற்கு பாவத்தினுடைய தண்டனையிலையும் இயேசு சிலுவையிலே சகித்தார். அதான் அன்பு. நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு தேவ கோபாக்கனை அவர் மேலே கொட்டப்பட்டது. அருமையான கவனியங்கள், அவர் மேலே தேவ கோபாக்கனை கொட்டப்பட்டபடினாலே பாவ பிரச்சனைக்கு தீர்வு வந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனிதன் மேலே இன்றைக்கு தேவ கோபம் கொட்டப்படுவதற்கு அங்கே ஒரு கோபமும் இல்லை. எல்லா கோபத்தையும் ஒட்டுமொத்தமாக இயேசு மேலே என்ன செய்து விட்டார்? கொட்டி விட்டார். அதனால தான் கர்த்தர் சொன்னார், முடிந்தது, கணக்கு தீர்ந்தது. மனிதனின் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உலகத்திலும் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசுவை விசுவாசிக்கிறவன் மறு உலகத்திலே அவனுக்கு தண்டனை கிடையாது. மக்களுக்கு பயந்து இருக்காங்க பாருங்கள். வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருது, சாத்தான் கொண்டு போடுறான், அடுத்தால உடனே மனதில் அப்படியே மிஷின் கண்ணை வச்சு அடித்த மாதிரி அடிக்கிறான். நீ ரசிக்கப்படாததுக்கு முன்னால் இப்படி பாவம் செய்தல்ல, அந்த விளைவு தான் இப்போ உனக்கு என்ன செய்தது வந்து கொண்டிருக்குன்னு மனசில் போடுறான். அருமையானவர்களே, அப்படியே வாதிக்கப்படுகிறார் மக்கள். வேதம் சொல்லுற சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும். கவனியுங்கள், எல்லா கோபமும் இயேசுவின் மேலே கொட்டப்பட்டபடினாலே இந்த உலகத்தில் நமக்கு தண்டனை கிடையாது, அந்த உலகத்தில் நமக்கு தண்டனை கிடையாது. எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். மறு உலகத்தில் நரகம் கிடையாதுன்னு சொல்கிறோம். அது என்ன அர்த்தம்? அது ஒரு தண்டனை, முடிவான தண்டனை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, மறு உலகத்தில் அந்த தண்டனை கிடையாது. அந்த நரக பாதாளத்துக்குள்ளே கர்த்தர் தூக்கி எடுத்திருப்பார். ஆனால் இன்றைக்கு இந்த பூலோகத்தில் இருக்கிற பிரச்சனை அவருடைய பார்வையிலே ஒன்றுமே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே விசுவாசத்தை சிலுவையிலே உயர்த்தப்பட்ட இயேசுவின் மேலே வைக்கணும். சாத்தான் பல காரியங்களை மனதில் கொண்டு வந்து வைக்கிறான். எடுத்தோன்னா மனசில் உள்ள தங்குறதுக்கு விட்டோன்னா ஜெபத்துக்கு பதில் வராது. இவ்வளோ தான் அந்த நாட்களில் வருகிற நாட்களில் பார்க்க போகிறோம். ஜெபத்துக்கு ஏன் பதில் வர மாட்டேங்குது? என்ன விவரம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. இந்த மனது, வாய்
இவைகள் தான் முக்கியமான பங்கு வகிக்கிறது. கவனிங்க. ஆகவே பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். பொய் பேசும் பொழுது சொந்தத்திலிருந்து எடுத்து என்ன செய்யறான்? பேசுறான்னு போட்டிருக்கு. நித்தியத்தினுடைய கணக்கின்படி, பரலோக கணக்கின்படி எல்லா பாவங்களும் அன்றும் என்றும் நித்தியமாக தண்டிக்கப்பட்டு விட்டது. இயேசு விசுவாசிக்கிற மக்களுக்கு தண்டனையே கிடையாது. வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாயிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, அநேகர் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படி என்னுடைய ரத்தத்தை நான் சிந்தியிருக்கேன். சிந்தப்பட்ட அந்த ரத்தம் இது பாவ மன்னிப்பின் ரத்தம். இன்னைக்கு அநேக மக்கள் சொல்றாங்க இயேசுநாதர் ஒரு ரத்த சாட்சின்னு சொல்றாங்க. இயேசுநாதர் ரத்த சாட்சி கிடையாது. இயேசுநாதர் பாவ நிவாரண பலி. எத்தனையோ ரத்த சாட்சிகள் மரித்தார்கள். அவர்கள் எல்லாரும் மனிதர்கள், இவர் தேவன். எல்லாரும் கரங்களை தட்டிக்க சோதரிப்போம். இவர் ஒரு ரத்த சாட்சி கிடையாது. ரத்த சாட்சிகள் 1000 10000 பேர் இருக்காங்க. ஆனால் இவருடைய ரத்தம் இது பாவ மன்னிப்பின் ரத்தம். பாவ மன்னிப்புன்னு சொன்னால், மன்னிப்புன்னா விடுதலைன்னு அர்த்தம். விடுதலைன்னு சொன்னால் தண்டனை இல்லைன்னு அர்த்தம். இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் தண்டனை ஏற்கனவே முடிந்து விட்டதுன்னு அர்த்தம். ஆகவே கர்த்தருடைய ரத்தம் இன்றைக்கு ஒன்றே பேசி கொண்டிருக்கிறது. தண்டனை கல்வாரியிலே ஏன் மேலே வந்துருச்சு. ஓன் தண்டனை, ஓன் பேரில் நான் சிலுவையிலே தொங்கினேன். இந்த காலவெளியில் கர்த்தருடைய ஆவியான் பேசி கொண்டிருக்கிறான். சிலுவையை பார்க்கும்போது, கர்த்தாவே என் பேரில் நீங்கள் தொங்குனீங்க ஆண்டவரே. இன்னைக்கு என் பேரில் தண்டனை இல்லை. இன்னைக்கு என் பேரில் மன்னிப்பு இருக்கிறது, விடுதலை இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. அதான் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு இயேசுவின் மேலே என்ன செய்தது? வந்தது. இயேசுவுக்கு ஆக்கினை தீர்ப்பு, உனக்கு சமாதானம். காரணம், இயேசு உன் பேரை எடுத்துக்கிட்டு உன் பாவங்களெல்லாம் சுமந்து அதற்காக என்ன செய்தார்? அடிக்கப்பட்டார். இப்போ கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய நீதியை நீ வச்சுக்க, என்னுடைய சமாதானம் என் பேரில் உன்னுடைய பங்காக என்ன செய்யட்டும்? மாறட்டும். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். இதுதான் சுவிசேஷம். உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை என்ன செய்யுங்கள்? அறிவியுங்கள். சுவிசேஷம் என்பது சப்ஸ்டிடியூஷன். தேவன் அருமையானவர்களே இந்த பூலோகத்தில் நம்ம பேரில் பட்ட பாடுகள், அதுதான் ஜெபத்துக்கு ஆரம்பம் என்று தெரிந்து கொள்ள. இப்போ ஒரு மனுஷன் வாரான், பாவியாக இருக்கிறான், கொடிய பாவியாக இருக்கிறான். அருமையானவர்களே, இவன் பார்க்க வேண்டியது பிக்கப்பட்ட இந்த இயேசுவின் சரீரத்தை பார்க்கணும். கவனிங்கள், காரியங்களை எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இவன் நான் 2ஆப்லேருந்து BA படிக்க வரைக்கும் எந்த பாவம்லாம் செய்தேன்னு சொல்லி வருஷம் கம்ப்யூட்டர் அடித்து பார்த்து நம்பர் 1 2 3 201 200 அறிக்கையிட்டாச்சு. இப்போ 201வது பாவத்தை நான் அறிக்கையிட போகிறேன் ஆண்டவரே. சாகம் வரைக்கும் அறிக்கையிட்டாலும் அருமையானவர்களே இன்னும் சில பாவங்கள் அங்கே என்ன செய்யும்? அறிக்கையிடாமல் தான் கிடக்கும். அதுக்காக நரகத்துக்கு அனுப்பலாமா? யோசித்து பாருங்கள். கொஞ்சம் நல்லா லாஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். நாங்கள் பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டோம், 2 மறந்துட்டி, அதுக்காக நீ நரகத்துக்கு அனுப்பலாமா? இப்போ உன் பாவத்தை அறிக்கிட்ட உன் கட்டிக்காரத்தனத்தை தூக்கி துற வைத்துட்டு கர்த்தருடைய அன்பை என்ன செய்? நினை. உனக்கு ரத்தம் சிந்தினாரு, கிழிக்க கொடுத்தாரு வாலிப வயசில் உடலை, அந்த அன்பை நினை. அப்போ இந்த இந்த தாழ்வான பேச்சுகள், அருமையான பெருமைகள்லாம் மறைந்து போகும். ரட்சிப்பு பாவ அறிக்கையினால் வரப்போகிறது இல்லை. பாவத்தெல்லாம் அறிக்கையிடுங்கன்னு போடல. பிக்கப்பட்ட இயேசுவின் சரீரத்தை பார்க்கணும். அவர் சம்பாதித்து வைத்திருக்கிற பாவ மன்னிப்பை எடுக்கிற பங்கை கர்த்தர் தான் வைக்கிறார் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஜெபம் என்பது அவருடைய மகிமைக்காக கர்த்தர் நியமித்த ஒரு விஷயம். இதை கர்த்தர் சொல்றார், நல்ல கரெக்டாக செய்து என் நாமத்தை என்ன செய்து மகிமைப்படுத்து. பயப்படாத, பயந்து சாவாத, கலங்காதே. இவ்வளவு கஷ்டத்தில் நம்மளை தள்ளி விட்டுட்டு பார்த்துட்டு இருக்காரேன்னு நினைக்காத. எல்லாம் சாத்தானுடைய பொய்ங்கிற திட்டமாய் நீ தெரிந்து கொள். காரணம், நீயும் அவரும் ஒன்று. உன்னுடைய ஜெயம் அவருடைய ஜெயம், உன்னுடைய வெற்றி அவருடைய வெற்றி. ஜெபத்திற்கு நீ பதிலை பெற்றுக்கொள்ளும்போது காத்து சொல்றாரு, அது நான் ஆரம்பிச்சு விட்ட ஒன்று. ஆகவே 2வது பிரச்சனை வியாதி பிரச்சனை. வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு தாமே, எல்லாரும் சொல்லுங்க, இயேசு தாமே. இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை, இந்த வார்த்தைகளை கவனிச்சாது உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும். அருமையானவர்களே கவனிங்க. இயேசு தாமே
நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை அவருடைய சரீரத்தில் என்ன செய்தார்? சுமந்தார். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு தாமே என்னுடைய பலவீனங்களை அவருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை அவருடைய சரீரத்திலே சுமந்தார். கவனிங்க, நம்ம பேரில் அருமையானவர்களே அவர் செயல்பட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய சப்ஸ்டிடியூட் பிசாசு பார்க்கும்போது ஹாரிஸுங்கிற பேரில் தான் அருமையானவர்களே இயேசு அன்றைக்கு சிலுவையிலே அந்த வியாதியில் எடுத்துக்கொண்டார் என்று கத்த சொல்றார். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவனுடைய பலவீனத்தை எடுத்து தாமலை போட்டுக்கிறாரு, அவனுடைய நோயை எடுத்து தாமலை போட்டுக்கிறாரு. கவனிங்க, பிசாசு கர்த்தர் காமித்தாரு. ஹாரிஸனுடைய கணக்கு தீர்ந்து போய்விட்டது. இப்போ அந்த பலவீனமும் நோயும் அவன்ட்டு இல்லை, பலவீனமும் நோயும் நான் எடுத்திருக்கிறேன். உடனே பிசாசு சொன்னா, எடுத்தீன்னா நொறுக்கப்படணும், காயப்பட வேண்டும், சிறுமைப்படுத்தப்பட வேண்டும், அதெல்லாம் இருக்குது. கர்த்தர் சொன்னார், இருக்கட்டும். ஆகவே அன்மேல் வேதம் சொல்லுது, வாசிப்போம். 1 பேர் புத்தகம் 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசு தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். எல்லாரும் சத்தமா வாசிப்போம். இயேசுவின் காயங்களால் குணமானீர்கள். கவனிங்க, நம்முடைய வியாதிகளை அவர் மேலே தூக்கி போட்ட உடனே சாத்தான் சொல்றான், வியாதிக்கு தண்டனை இருக்குது. இதெல்லாம் சும்மா லேசான காரியங்கள், சீரியஸான விஷயங்கள். வியாதி மனிதனுடைய மீறுதல் நிமித்தமாக வந்த ஒரு குற்றம், அதனுடைய கான்சிக்வன்ஸ், பலாபலன், அது அதற்கு தண்டனை இருக்குது. ஆகவே இங்கே வேதம் சொல்கிறது, இயேசுவின் காயங்களால் நாம் என்ன செய்தோம்? குணமானோம். நம்முடைய வியாதி அவர் மேலே தூக்கி போட்டுக்கிட்டு காயப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனதிலே இவளெல்லாம் நிறுத்துங்கள். வியாதியாக இருக்கிறவர்கள், பலவீனமாக இருக்கிறவர்கள், அருமையானவர்களே, ஐயோ இப்படி இருக்கேன்னு ராத்திரி பகலா சிந்தியாதிருங்கள். அது உங்களுக்கு நல்ல பலன் நினைச்சாது பெற்றுத்தராது. அது வேற டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன செய்தார்கள்? பிரகாசமடைந்தார்கள். அவருடைய முகங்கள் என்ன செய்யப்படவில்லை? வெட்கப்படவில்லை. யாரை நோக்கி பார்த்து? இயேசுவை நோக்கி பார்த்து. எந்த இயேசு? காயப்பட்ட இயேசு, வெட்டப்பட்ட இயேசு, புளியப்பட்ட இயேசு, ரத்தம் சிந்தின இயேசு. அந்த இயேசுவை நோக்கி பார்த்து பிரகாசமடைகிறார் எழுதப்பட்டிருக்கிறது. மனதை ட்ரெயின் பண்ணும் தேவனுடைய பிள்ளைகளே. இது ஆவிக்குரிய காரியங்கள் பாருங்க. இது லோ 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 நம்ம கஷ்டங்கள்லாம் சொல்லி அழுகிறது தான் ஜெபம் நம்ம யோசிக்கும். ஜெபமே கிடையாது. அது நல்ல பலன் கொண்டு வராது. மனதில் மாற்றங்களை ஏற்படுத்தணும். வியாதி மேலே இருக்கிற அந்த பார்வை எடுத்து கல்வாரி மேலே வைக்கணும். பிக்கப்பட்ட இயேசு சரீரத்தை ராத்திரி பகலாம். இந்த மனது லௌகிகமான காரியங்களுக்கு நேராக ஈஸியாக திரும்பிடும். ஆனால் தெய்வீகமான காரியங்களுக்கு திரும்புறது பெரிய முயற்சி தேவை. ஏன்னா ஆதாம் அந்த குழிக்குள்ள கொண்டு நம்மளை தள்ளி விட்டுட்டான். என் ஆத்துமா மண்ணோடு என்ன செய்யிருக்கிறது? ஒட்டி கொண்டிருக்கிறது. மண்ணோடு ஒட்டி இருக்கிற அந்த ஆத்துமாவை விண்ணோடு, விண்ணின் கர்த்தர் அருமையான மேலே பதிக்கணும். கொஞ்சம் முயற்சி தேவை, பிரயாசம் தேவை. சில என்ன நினைக்கன்னு சொன்னால், 10 நேரம் நான் வசனத்தை அறிக்கிட்டேன், 100 நேரம் வசனத்தை அறிக்கிட்டேன், எனக்கு சோமாகலையேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வசனத்தை அறிக்கிடு நல்லது, ஆனால் 100 நேரம் நான் அறிக்கிட்டால் உனக்கு சோமாயிருன்னு பைபிள் என்ன செய்யலை? போடலை. மனதை அருமையான திருப்பணும். ஆண்டவரே மக்கு நன்றி, வியாதி இப்போ என்கிட்ட இல்லை, உம்மட்ட என்ன செய்யுது? இருக்குது. என் பேரில் நீங்கள் இதை வாங்கிட்டீங்க. வாங்கினது மாத்திரம் இல்லை, அதுக்குரிய தண்டனை காயங்களையும் 2000 வருஷத்துக்கு முன்னால் என்ன செய்தீர்? ஏற்றுக்கொண்டீர். காயங்களை ஏற்றுக்கொண்டீர். ஆகவே வியாதி பிரச்சனை அங்கே க்ளோஸ். அந்த சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு, அக்கௌண்ட் க்ளோஸ். அன்மேல் கவனிங்க. ஆகவே கர்த்தர் ஒரு முடிவு கட்டி இருக்கிறார் வியாதிகளுக்கு. ரத்தத்தை சிந்தி, கடைசி சொட்டு ரத்தம் சிந்தின உடனே சாத்தான்ட்டு கத்த சவால் விடுகிறாரு. வியாதி எடுத்துட்டது மாத்திரமில்லை, அதுக்குரிய கரையத்தை நான் செய்யிருக்கேன், கொடுத்துருக்கேன். இப்போ அவனை வியாதியினால் பாதிப்பு இருக்குது. உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. தேவனுடைய மக்கள் அருமையான இதெல்லாம் பார்க்கணும், மைண்டில் இதெல்லாம் கொண்டு வரணும். பாருங்கள், சுய பரிதாபம் என்பது பயங்கரமான பிசாசுடைய ஒரு சக்தி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் எப்படி பாடுபடுறேன் ஆண்டவரே, உமக்காக இவ்வளோலாம் செய்திருக்கேன், எனக்கு இவ்வளோ கஷ்டமா? அருமையானே, கீழே பார்க்கறதில்ல, மேலே பார்க்கணும். கீழே பார்ப்பதில்லை, கல்வாரியை பார்க்கணும். நம்மை பார்ப்பதில்லை, கர்த்தர் என்ன செய்யணும்? பார்க்கணும். காயப்பட்ட கர்த்தர். எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இதுதான் தீர்வு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.
தேவனுடைய மக்கள் உள்ளத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய முயற்சி இல்லாமலே கர்த்தர் உள்ள எல்லாத்தையும் புதுசாக்கிட்டாரு. பழையவள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ அந்த உலக பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் மனது மாற வேண்டும். பிரியமானவனே, உன் மனம் புதிதாகிறதுனாலே நீ என்ன செய்? மறுரூபமாக வேற ஆளா மாறு. எல்லாரும் சொல்லுவோம், வேற ஆளா மாறு. சாதாரண ஆட்கள் இந்த மாதிரி இப்படி பார்க்க மாட்டாங்க. சிலுவை கர்த்தரை பார்க்குறது சாதாரண ஆளுக்கு பார்க்க மாட்டாங்க. சாதாரணமாக வந்தால் உடனே நம்ம பிரச்சனை, உடனே 10 வருஷம் இந்த வழியை போய் சொல்கிறது, உடனே பாருங்கள் யார் ஸ்பெஷலிட்டி, எந்த ஆஸ்பத்திரி, இது செயின் மாதிரி அது அப்படி போகுது ஒரு ட்ராக்கு. ஆனால் இங்கே அருமையானவர்களே பாருங்கள், இது கர்த்தரை விசுவாசிக்கிற ஆட்கள். இவங்க எண்ணங்கள் எப்படி போகுதுன்னு சொன்னால் அருமையானவர்களே பாருங்கள், நேர் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. கர்த்தாவே, ஏற்கனவே இதை சுமந்து என்ன செய்தீங்க? தீர்த்துட்டீங்க, காயப்பட்டுட்டீங்க, கணக்கை முடிச்சிட்டீங்க. இப்போ நான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு இடத்துல தான் நான் இருக்கிறேன். பாருங்கள், ஆகவே தெய்வீக சுகத்தை கர்த்தர் சம்பாதித்து வச்சிட்டாருங்க. இங்கே கர்த்தர் சொல்றார், இப்போ எடுத்துக்க. இப்போ மண்டாட வேண்டாமா, அழ வேண்டாமா? அது அவர் தான் கெத்செமனே தோட்டத்தில் அழுதா, அது அவருடைய பிரச்சனை. இப்போ கர்த்தர் சொல்றார், அழலாம் வேண்டாம், நல்ல தைரியமாக என்ன செய்ய, எடு. ஏன்னா அருமையில் கொஞ்சம் அழ ஆரம்பித்தா அப்புறம் திரும்ப அது பெரிய அழுகையாயிரும். சில ஜெபம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அழுகையோடு வருவாங்க, அப்புறம் நிறைந்த அழுகையோடு ஆமேன் போட்டு தெரிஞ்சுவாங்க, போயிடுவாங்க. அழுங்கன்னு பைபிளில் போடல, புதிய ஏற்பாட்டில் ஒரு இடத்துலையே ஆயிடலாம். இதெல்லாம் காமிக்க போகிறேங்க. அப்போ கண்ணீரை பற்றி பைபிளில் போட்டிருக்க எல்லாம் பார்ப்போம் கரெக்டாக. கிறிஸ்தவரை எங்கே தடுமாறிட்டு குருட்டாட்டத்தில் இருக்குன்னு போய் கண்டுபிடிக்கணும். கவனிங்க. ஆகவே இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் நம்ம கண்ணீர் கிடையாது, நம்முடைய பேரில் பாடுபட்டாரே நம்முடைய பிரதிநிதி இயேசு, அவர் விட்ட கண்ணீர், அதுதான் வேல்யூ புதிய ஏற்பாட்டில். இன்னைக்கு நான் கண்ணீர் விட்டுருக்கேன், தேவையில்லை. அவர் உனக்காக உன் பேரில் கண்ணீர் விட்டு கணக்க முடிச்சிட்டாரு. இன்னைக்கு எதுக்கு கண்ணீர் விட போற? அபிசுவாசம். அதான் அபிசுவாசம், பயம், கவனிங்க, சந்தேகம், சத்தியத்தை குறித்த தெளிவில்லை, இதுதான் பிரச்சனை. ஆக இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் நம்முடைய கண்ணீர் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மனிதனுடைய கண்ணீர் ஒரு பிரயோஜனம் கிடையாது. காரணம், மனிதனுடைய கண்ணீருக்கு தீர்வாக தேவன் பிரதிநிதியாக மொத்தத்தில் கெத்செமனே தோட்டத்தில் கண்ணீர் விட்டுட்டாரு. அந்த கண்ணீரை பரலோகம் அருமையானவர்களை கனப்படுத்துகிறது. இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் ஆண்டவரே, நீ சம்பாதிச்சு வச்சிருக்க இந்த சுகத்தை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன்னு சொல்லும்போது, பரலோகத்தின் தேவன் இயேசுவின் கண்ணீரை மனதில் வைத்து நீ எடுப்பதற்கு எல்லா வழியிலும் என்ன செய்கிறது? உண்டாக்குகிற என்பதை தெரிஞ்சுக்க. பரலோகத்தின் தேவ தூதர்கள், பரலோகத்தின் ஆவியானவர் தள்ளி விடுறாரு. யாரெல்லாம் கர்த்தருடைய கண்ணீர், அவருடைய பாடுகளை மனதில் வச்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு அதை எடுத்துக்கொள்கிறதுக்கு அருமையான வாய்ப்புகளை ஆவி உலகம் உண்டாக்குறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆவைதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அருமையான எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இயேசு தான். எல்லாரும் இயேசுவை காக்கிறவங்க இதுக்கு சோதரிப்போம். இது பெரிய வியாதி, இது சின்ன வியாதி. பெருசையும் அவர் சுமந்துட்டாரு, சின்னதையும் அவர் நினச்சிட்டாரு, சுமந்துட்டாரு. உங்கள் பேர்லேயே சுமந்துட்டாரு, உங்கள் பேர்லேயே சுமந்துட்டாரு. கர்த்தர் சொல்கிறார், இங்கே வச்சுருக்கேன், சுகத்தை வச்சுருக்கேன். எல்லாரும் சொல்லுவோம், சுகத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு வியாதி நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் சொல்ல, சுகத்தை வச்சுருக்கேன், அதை என்ன செய்ய பாரு. வியாதி பிரச்சனை ஏன் பிரச்சனை? சுகத்தை எடுத்துக்கொள்வது உன்னுடைய பிரச்சனை. இன்றைக்கு பிரச்சனை உன் பிரச்சனை, வியாதி பிரச்சனை கிடையாது, அது இயேசுவினுடைய பிரச்சனை. உன் பேரில் அவர் அது செய்து முடித்திருக்கிறார் வெற்றிகரமாக. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், வியாதியை பார்க்காத, நான் சம்பாதிச்சு ஆயத்தப்படுத்தி சுகத்தை என்ன செய் பார். வேற ஆப்போசிட் டைரக்ஷன் இது. வியாதி இப்படி சொல்லி, ஸ்கேன் இப்படி சொல்லி, டாக்டர் இப்படி பார்க்காத, அது உன் பிசினஸ் கிடையாது. எல்லாத்தையும் அவர் மேலே போட்டுக்கிட்டாரு. சாப்டரை க்ளோஸ் பண்ணியிருக்காரு. இப்போ கர்த்தர் சொல்றாரு, சுகத்தை பார். எல்லாரும் சொல்லுங்க, சுகத்தை பார். கவனிங்க, சுகத்தை அங்கே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கேன், அதை எடுத்து கர்த்தர் சொல்றாரு, அனுபவி. சாத்தான் திட்டம் போட்டான் உன்னைய க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த சுகத்தை எடுத்து நல்ல நீடித்த நாள்களாக இருந்தேன்னா அவனை மூக்கில் குத்துன மாதிரி உன்னைய காமிச்சு கர்த்தர் சாத்தாங்கிட்ட சவால் விடுவார். பாத்தியாடா கொன்னு பிள்ளான்னு யோத்திய நல்லா கொளுத்த கண்ட மாதிரி இருக்கான்.
நீதிமான்கள் பனை போல் செழித்து லீபனுடைய கேதுருவை போல நிச்சுவார்கள், வளருவார்கள். கர்த்தரின் மேல் உதித்து இருக்கிறார், அவருடைய செட்டையின் ஆரோக்கியம் இருக்கிறது. நான் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கந்தை போல நினைச்சுவேன், வளருவேன். கர்த்தன் கால் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்ன செய்கிறார், ஏற பண்ணுகிறார். அருமையானவர்களே, இவளெல்லாம் பிக்கப்பட்ட இயேசுவின் சரத்தின் மூலமாக வந்த அந்த தெய்வீக சுகத்தை எடுத்துக்கொள்கிறனாலே ஒரு லாபம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ வியாதிக்காக நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. பாஸ்டர் பெரிய வியாதின்னு டாக்டர் சொல்லிட்டார், என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. கர்த்தர் வச்சிருக்க சோகத்தை என்ன செய்யுங்க, எடுத்துக்கிடுங்க, அவ்வளோதான். மறுபடியும் கரங்களுக்கு எல்லாரும் கற்று சோதரிப்போம். எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாரும் சொல்லுவோம், எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். அதை ஆயத்தப்படுத்தி சம்பாதித்து வைப்பதற்கு வெகு பிரயாசம் தேவைப்பட்டது. எந்த மனிதனும் அதை செய்ய முடியாது. தேவாதி தேவனே வந்து செய்து முடித்து விட்டார் 2000 வருஷத்துக்கு முன்னால. ஆகவே இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற அழைப்பெல்லாம் பாவ மன்னிப்பை எடுத்துக்க, அந்த சமாதானத்தை எடுத்துக்க, அந்த நீதியை எடுத்துக்க, அந்த பரிசுத்த ஜீவியத்தை எடுத்துக்கொள், அந்த ஜெய ஜீவியத்தை எடுத்துக்கொள், அந்த சுகத்தை எடுத்துக்கொள், பலத்தை எடுத்துக்கொள், ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள், சௌக்கியத்தை எடுத்துக்கொள். எல்லாம் சொல்லுவோம், எடுத்துக்கொள். அதுதான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். எல்லாரும் கரண்ட் சோதரிப்போம். ஒரு தனி மனிதனாய் வரப்போகிற கோடிக்கணக்கான ஜனங்களுடைய சார்பில் கர்த்தர் அருமையானவர்களே தனியனாய் நின்று பிசாசு மடங்கடித்து ஆதாமுடைய முட்டாத்தனங்களுக்கு தீர்வை கட்டி பிரச்சனைக்கு தீர்வை உண்டு பண்ணினார். துதிக்கப்பட பாத்திரம் நான் சொல்கிறேன். இந்த துதிக்குள்ளதான் உங்களுடைய ஜபங்களுக்கு பதில் எடுத்துக்கொள்வதற்கு ஏது உண்டாகிறது. கண்ணீரும் உள்ள கசப்பும் வேதனையும் முறுமுறுப்பும், ஐயோ நம்ம இந்த மாதிரி அந்த இப்படி இப்படி இருக்கமேங்கிற எவ்வளோ பதிலே வராது தேவனுடைய பிள்ளைகளே. காரணம் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி போச்சு, கனெக்ஷன் சரியில்லை. அவதான் கர்த்தர் பதில் தர்றதுக்கு 5 வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கேன். கர்த்தர் இன்னும் பதில் தரலையே. கர்த்தர் சொல்ற, மகளே நீ மாறுறதுக்காக நினச்சிக்கிட்டு இருக்கேன், காத்துக்கிட்டு இருக்கேன். நீ மாறுறதுக்காக நான் காத்துக்கொண்டே இருக்கிறேன். கடவுள் இப்போ வந்து ஒருத்தருக்கு 5 வருஷம் கழித்து பதில் கொடுப்போம், இன்னொருத்தருக்கு 3 வருஷம் கழித்து பதில் கொடுப்போம். 3 வருஷம் ஆகிவிட்டது, காப்ரியேல் அலாரம் அடிச்சிருச்சா, அனுப்பு அக்காவுக்கு பதிலை. இப்படி டங்குன்னு அலாரம் அடிச்சுட்டு இருக்க மாதிரியும் அவங்கவுங்க டைம் வர்ற மாதிரியும் கர்த்தர் வந்து ஓடி போய் உடனே ஆயத்தப்படுத்துகிற மாதிரியும். அருமையான கர்த்தருக்கு ஷெடியூல் டைம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாலே வந்து விட்டது. ஒருத்தர் சொன்னார் பாருங்க, மரியாள்கிட்ட கர்த்தர் சொன்னார், ஸ்திரீயே என் வேலை இன்னும் வரவில்லைன்னு கர்த்தர் சொன்னார் இல்லையா. அதனால தான் எங்களுக்கு இன்னும் வேலை வரல. உடனே சாத்தான் சொல்கிறான், ஆமாம் அவன் வேலை இன்னும் வரல, இன்னும் ஒரு நாள் வராது போ. ஏன்னா அவன் பொய்யன்னு பொய்க்கு பிதாவும் இருக்கான்னு போட்டிருக்கு. எல்லாரும் சொல்லுவோம், வேலை வந்து விட்டது. எப்போ வந்துச்சுன்னு கேட்கான் சாத்தான். 2000 வருஷத்துக்கு முன்னாலே வந்துடுச்சுடா. 2000 வருஷத்துக்கு முன்னாலே வந்து விட்டது, சிலுவையிலே வந்து விட்டது. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை திகைக்க வைக்கல பாருங்க. எப்போ வருமோ ஏது வருமோ, நல்ல காலம் எப்போ பிறகுமோ, பிறந்து விட்டது. இயேசு எப்பொழுது முடிந்ததுன்னு சொல்லி கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினாரோ அப்பவே நல்ல காலம் வந்துடுச்சு. அருமையான என்ன அருமையான ஒரு அழைப்பு. இப்படி போய் சுவிசேஷத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா ஆட்கள்லாம் ஓடி வந்துடுவான். ஓ பாவியே, இன்று மரித்தால் நீ எங்கே போவாய்? அது பிரசங்க இல்லை. நல்ல காலம் ஏற்கனவே வந்துருச்சு, ஓடிவா. அவருடைய பேர் இயேசு. அருமையான கவனிங்களாகவே எல்லா பிரச்சனைக்கு தீர்வை 2000 வருஷத்துக்கு முன்னாலே உண்டாக்கிட்டார். 3வது பிரச்சனை தரித்திரியம், கடன் தொல்லை. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அருமையான கவனியங்கள், கிருபைன்னு சொன்னால் லவ்விங் கைண்ட்னஸ்னு அர்த்தம். அளவற்ற அன்பு, எல்கை இல்லாத அன்பு. இங்கே தர்த்தருக்கு தீர்வாக சில காரியங்களை சொல்கிறாரு. தரித்திரத்துக்கு தீர்வு எப்படி வருது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாம் சொல்லுவோம், ஆமாம். தரித்திரத்துக்கு தீர்வு அருமையானவர்களே அறிவிலே வருகிறது. யார் மேல உள்ள அறிவு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு. என்ன அறிவு? அவருடைய கிருபை, அளவற்ற அன்பு. தரித்திரத்துக்கு பதில் சொல்லும்போது, கடன்காரன்ட்ட பேசும்போது பவுல் எப்படி பேசுகிறார் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. கிருபையை அறியும் போது தான் அந்த கிருபைக்குள்ளே இருந்து பணத்தை உனக்கு அள்ளி கொடுப்பதற்கு
வாய்க்கால் என்ன செய்கிறது? திறக்கிறது, வாசல் திறக்கிறது. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அமிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மடியில் என்ன செய்வார்கள்? கொட்டுவார்னு போட்டிருக்கு. கொட்ட வைப்பார். யாருக்கு தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்தவர்களுக்கு. மனசு தான், மனது முக்கியமான பங்கு வகிக்கிறது. அப்படி கிருபை, கர்த்தாவே நம்முடைய அன்பு, அளவற்ற அன்பு. நான் எம்மாத்திரம், நான் யாரு, நீர் யாரு? அப்படி கவனிங்களாகவே தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய சரத்திலே சுற்றி விட்டுருக்கிறார், டக் பண்ணி வச்சிருக்கிறாரு. கிறிஸ்துவை குறித்த அறிவில் ஒரு மனுஷன் வளரும் பொழுது ஏழையாக இருக்க மாட்டான். சிலர் என்கிட்ட வந்து கேட்காங்க, என்ன ஏழையாக இருக்க மாட்டான்னு பிரச்சனை பண்ணுறீங்க? திருப்பி சொல்கிறேன், அவன் ஏழையாக இருக்க மாட்டான். என்கிட்ட கேள்வியை கேட்குறேன்னு சொல்கிறேன், உனக்கு இந்த கிருபை குறித்த அறிவு இல்லை, அதனால தான் உனக்கு இன்னும் ஐஸ்வர்யம் என்ன செய்யலை, வரல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை எடுக்கிற வேலை தான் நம்ம வேலை. ஐஸ்வர்யத்தை கர்த்தருங்க முன்னால் வைக்கிறாரு பாருங்க. சம்பாதிச்சு அவர் ஐஸ்வர்யம் அவருக்கு சும்மா வரணும்னு வரல. இன்றைக்கு இலவசமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம் விசுவாசத்தின் மூலமாக. அவருக்கு அது ஈஸியாக வரல. காரணம், சிலுவையிலே அருமையானவர்களே நிர்வாணமாய் தொங்கினார் அந்த சரீரத்தில். அதான் விவரம். மனதில் தேவாவியானெல்லாம் பதிக்கட்டும். வாலிபத்தின் கொழுமையான பருவத்தில் 33 வயசில் இயேசு நிர்வாணமாய் தொங்கினார். வேதம் சொல்கிறது, எல்லாரும் என்னை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், எனக்கு வெட்கமாக இருக்கிறது. 22ஆம் சங்கீதத்தில் வாலிப பிள்ளைகள்லாம் எல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அப்படி சீஷர்லாம் பார்த்துட்ருக்காங்க. இயேசு அறையில் கட்டுறதுக்கு துண்டு துணி இல்லாதபடி நிர்வாணமாய் தொங்கினார். காரணம், உன் நிமித்தம், உன்னுடைய தரித்திரத்து நிமித்தம். இப்போ ராத்திரி போல உன் தரித்திரத்தை அப்படியே உருட்டி பிரட்டி கணக்கு போட்டு கூட்டி இந்த இந்த கழிவெல்லாம் தூக்கி கழிச்சிடணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து நினைச்சார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். ராத்திரி போல ஏழையாக இருக்கலாம் நீ, நம்முடைய புத்தி ஏழ்மைத்தனமான புத்தியாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த காரியத்தில் உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்குறார். கவனிங்க, நாங்கள் ஏழை. அதனால யாராவது ஏதாவது கொடுப்பாங்களா? கையை இப்படி நீட்டாத, நான் சொல்கிறேன், கையை இப்படி உயர்த்து, வாழ்ந்திருப்பாய். நான் சொல்கிறேன், 20 ஆண்டுகளாக அருமையால் எங்கேயும் நான் அந்த மாதிரி கை நீட்டினது இல்லை. ஒரு நாள் இந்த ஆலயத்துடைய தேவைகளை ஒரு நாள் மைக்கில் சொன்னதே இல்லை. சொல்லாமலே இந்த ஆலயத்தெல்லாம் கட்டி முடிச்சிட்டான். கவனிங்க அருமையானே, இதெல்லாம் எப்படி தெரியுமா? 20 வருஷத்துக்கு முன்னால் இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக அருமையானே கர்த்தர்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். யார்ட்டையும் கையை இப்படி நீட்டக்கூடாது. பிரச்சனை போய் கடன் தொல்லையும் கஷ்டத்தையும் போய் மனுஷங்கிட்ட சொல்லாத. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷங்கிட்ட சொல்லாத. உனக்காக இந்த பூலோகத்தில் மனித உருவம் எடுத்து உன் பேரில் தரத்திரத்து சுமந்த அந்த இயேசு உன்னை பற்றி அக்கறையாக இருக்கிறார். நீ ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் சிலுவையிலே தம்முடைய சரீரத்திலே உன்னுடைய தரித்திரத்தை நினைச்சதாரு சுமந்து தீர்த்து இருக்கிறார், முடிவு கட்டி இருக்கிறார், அக்கௌண்ட் கிளியர் பண்ணிட்டாரு. இன்றைக்கு தேவனுடைய பார்வையிலே தேவன் பார்க்கும்போது நீ ஒரு பணக்காரன் தான், நீ ஒரு பணக்காரன் தான், நீ ஏழையாக இருக்க முடியாது. இப்போ உன்னுடைய பார்வை அருமையான கால்வாரிக்கு நேராக திரும்ப வேண்டிய அவசியமாக இருக்கிறது. மனுஷனுடைய பிரச்சனையெல்லாம் பாருங்க ஒரு சுய பரிதாபம். நம்ம ஏழையாக அந்த மாதிரி பிறந்துட்டோமே, பிறந்தது ஏழையாக பிறந்திருக்கலாம், சாகும்போது நீ ஏழையாக சாக மாட்டேன். நான் சொல்கிறேன், விசுவாசிக்க கூடுமானால் நாங்கள்லாம் பணக்காரராக பிறக்கல, ஏழையாக தானே செய்தோம், பிறந்தோம். இன்றைக்கு நாங்கள் ஏழை கிடையாது. அருமையான கவனிங்கள், நோக்கி பார்த்து 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 கர்த்தர் அருமையானே ஐஸ்வர்யத்துக்கு வழிகளை திறந்து விடுகிறார். எப்படி? அது உன் பிரச்சனை கிடையாது. இப்போ உன் வேலை என்னன்னு சொன்னால், தரித்திரானாரே இயேசு நிர்வாணமாய் தொங்கினாரே அந்த அன்பு. எவ்வளவு கூச்சம் வெக்கமாக இருந்திருக்கும். எனக்கு வெக்கமாக இருக்கிற இந்த பதத்தை தமிழில் விட்டுட்டான். 22ஆம் சங்கீதத்தில் எபிரேய மொழியில் விதமாக எழுதப்பட்டிருக்கு, எனக்கு வெக்கமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். சர்வலோகத்தினுடைய நீர்நிலைகளையும் உருவாக்கின கர்த்தர். ஒரு சொட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லாத தாகமாக இருக்கிறேன். கல்வாரி சிலுவையில் அவருக்கு நல்ல நல்ல தண்ணியை கொடுக்கல, புளிப்பு கலந்த காடியை தானிச்சுதாங்க கொடுத்தானுங்க. தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். தாகம் தரித்திரத்தினுடைய அடையாளம், நிர்வாணம் தரித்திரத்தினுடைய அடையாளம், பசி தரித்திரத்தினுடைய அடையாளம், தலையில் இருக்க முள்முடி தரித்திரத்தினுடைய அடையாளம். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் பாவம் செய்த போது பொன் விளைவிற்கு போலாக முள் விளைய ஆரம்பித்தது, சாபம். அந்த சாபத்தை தலை மேலே கர்த்தர் தூக்கி வச்சு அருமையானே அந்த முள்முடி மூளை போய் தொட்டது எழுதப்பட்டிருக்கிறது. ரத்தம் அங்கே இருந்து வடிந்தது. அந்த ரத்தம்
உன்னுடைய தரித்திரத்துக்கு நிவாரணமான ரத்தம். அவருடைய காயங்கள் உன்னுடைய தரித்திரத்துக்கு நிவாரணம் பண்ணுகிற காயங்கள் என்பதை திட்டமாக தெரிஞ்சுக்க. ஆகவே இது மதம் கிடையாது தேவனுடைய பிள்ளைகளே. இயேசு ஒரு மத தலைவனும் கிடையாது. நானோ மனிதருக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன். எப்படியா செய்ய போகிறீரு? நான் கல்வாரி சிலுவையில் பிக்கப்பட்டு நிர்வாணமாய் தாகமாய் முள்முடிய தலையில் சுமந்துக்கிட்டு நீச கோலமாய் தொங்குவதன் மூலமாக மனுக்குலத்துக்கு வாழ்வு கொடுப்பது என்னுடைய திட்டமாக இருக்கிறது. மனிதன் வாழும்படி நான் தாழ்ந்து போனேன் கர்த்தர் சொல்றாரு. மனிதன் ஐஸ்வர்யனாகும்படி நான் ஏழையானேன். மனிதன் ஆரோக்கியமாக இருக்கும்படி நான் வியாதியானேன். மனிதன் பரிசுத்தமானாக இருக்கும்படி நான் பாவியானேன். மனிதன் உயர்ந்திருக்கும்படி நான் தாழ்ந்து போனேன். ஆகவே நம்முடைய எல்லா குறைவுகளும் அருமையான எல்லா பிரச்சனையும் இயேசுவின் சரீரத்தின் மேலே வந்தது. அதனாலே தீர்வு வந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் இன்னைக்கு அநேர் சொல்கிறான் கிறிஸ்தவ மதத்தில் பாருங்க. ஒருத்தர் சொன்னார் அன்னைக்கு, நாங்கள் பாவர்ட்டி வாவ், அதாவது தரித்திர சபதத்தை எடுத்துருக்குறோம். அதனால் அந்த பீத்த செருப்பை தான் என்ன செய்வோம், போடுவோம். அந்த கிழிஞ்ச வேட்டியை தான் கட்டுவோம். ஏன்னா இது கடவுளுக்கு பிரியன்னு சொன்னார். கவனிங்க, இது அறிவில்லாத மக்கள் இதை கேட்கும்போது ஆஹா பெரிய பெரிய தியாகி போல் இருக்க, நாமளும் பீத்த செருப்பை என்ன செய்வோம், மாட்டிக்கிடுவோன்னு அப்படி இறங்கிடுறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, பீத்த செருப்பை வான்ட்டு நீக்கிறது தான் நான் இவ்வளோ பாடு என்ன செய்யிருக்கேன், பட்டிருக்கேன். இப்போ அந்த மனுஷனுடைய பிரச்சனை என்னென்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு இவனுக்கு பெருசு கிடையாது, இவன் தியாகம் தான் இவனுக்கு பெரியுது. அதனால தான் இப்படி அட்ட தரித்திரனாக இருக்கான். என்னை கனஈனம் பண்ணுகிறவர்கள் கனஈனம் பண்ணப்படுவார்கள். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் என்ன செய்வேன், கனம் பண்ணுவேன். அவை பீத்த செருப்பை போட்டுக்கிட்டு நாம் பெருமை பாராட்டுற காட்டிலும் நல்ல செருப்பை போட்டுக்கிட்டு கர்த்தரை குறித்து பெருமை பாராட்டுவோம். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாகன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நல்ல ட்ரெஸ் பண்ணுறதுன்னு அதனால தான் என்ன செய்கிறேன், ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸு சிலுவையில் நிர்வாணமாக ஒரு தொங்குனுடைய விளைவு. அப்போ அவரும் நிர்வாணமாக தொங்கி நானும் பீத்த செருப்பில் மாட்டி தெரிஞ்சா இது என்ன முட்டாள்தனம். கச்சரா உன் பேரில் நான் நிர்வாணமாக தொங்கியிருக்கேன்ப்பா. இப்போ நீ நிர்வாணமாக என்ன செய்யாத, அலையாத, சேலை இல்லை சட்டை இல்லைங்கிற பிரச்சனையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது நான் சொல்கிறேன். துணி இல்லை, வீடு இல்லை, இவைகள் பிரச்சனை இல்லை. காரணம், சர்வ உலகத்தின் தேவன் எல்லாவற்றுக்கும் போதுமானவருக்கும் அதிகமானதை சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஒன்றல்ல 100 வீடு அவருடைய சித்தம் என்று வேதம் சொல்லுகிறது. சொன்னார் பாருங்க, நாமத்தின் ஒரு வீட்டை கொடுத்தவன் இம்மையிலே 100 வீட்டை என்ன செய்வான், பெற்றுக்கொள்வான்னு சொன்னார். எல்லாரும் கரங்கத்திற்கு சோதரிப்போம். ஒரு வீடு வச்சிருக்கும் போதே இப்போ சாத்தான் மண்டையை பிச்சுக்கிறான். 100 வீடு வச்சிருந்துச்சுன்னா அவனுக்கு கிறுக்கே பிடிச்சிடும். அவனுக்கு கிறுக்கு பிடிக்க வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை நினச்சிருக்காரு, கூப்பிட்டுருக்காரு. சில முட்டாள் சாத்தான் கூட சேர்ந்து பேசிக்கிட்டே திரியாம பாருங்க. அவனுக்கு 3 வீடு இருக்குது, இவனுக்கு 2 வீடு இருக்குது. உனக்கு எதுக்கே அந்த விவரம் எல்லாம் கவனிங்க. ஆகவே கர்த்தர் சொல்லிருக்காரு, 100 இருக்குப்பா, இன்னும் 97 வீடு, இன்னும் 97 வீடு வர வேண்டியிருக்கு. இப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் அருமையான திணற அடிக்கிறது தான் கர்த்தர் வச்சிருக்காரு, பிடிச்சிருக்காரு. நான் சொல்கிறேன், சரியாக சிந்தியுங்கள். மனதில் மத போதனை இல்லை, இவரை பிரியப்படுத்துறதும் அவரை பிரியப்படுத்துறதும் இது நம்ம வேலை இல்லை. நம்ம படைத்த கர்த்தர், மறுபடியும் நம்மை படைத்த கர்த்தர், நம்ம கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த கர்த்தர், அவரை பிரியப்படுத்த வேண்டும். ஒரே லட்சியம் தான் என்ற லட்சியம். கவனிங்கள், இவள் உள்ளே வரும்பொழுது அருமையான உள்ளே கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் அதனுடைய வேதனையை கூட்டார். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை என்ன செய்யும், தரும். தரும் எல்லாம் சொல்லுவோம், தரும். எப்படி நான் எப்படி சம்பாதி, நிறுத்து நிறுத்து நிறுத்து. அவர் தருவார்னு போட்டிருக்க, அவருக்கு ஈஸி. ரொம்ப எவனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே ஆகும். நான் எப்படி மேலே போவேன்,
சும்மா இரியா நீ அந்த சிலுவையை பாரு. எவனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே என்ன செய்யும் ஆகும். கர்த்தத்தம் நல்ல பொக்கிஷ வானத்தை உனக்கு திறப்பார். அதனாலே நீ அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வாய், கடன் கொடுப்பாய். உள்ள ஆழமாக பதிவிட்டு நான் சொல்கிறேன். இதெல்லாம் இன்னைக்கு சில என்ன சொன்னால் அது அந்த மாடக்குளத்தில் பணத்தை பற்றி தான் பேசுவாங்களாம். பணத்தை பற்றி பேசலை, பணத்தை கொடுக்குற கர்த்தரை பற்றி நிச்சயம். பணத்தை கொடுக்குற கர்த்தரை பற்றி பேசுகிறோம். அந்த பணத்தை நம்ம கொடுக்குறதுக்கு அவர் எவ்வளோ கிரையும் கொடுத்தாருங்கிற பற்றி நிச்சயம் பேசுகிறோம். உனக்கு அந்த அறிவே கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்வு கண்டே தேவனை அழைத்திருக்கிறார். எல்லாரும் கலந்து ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் சொல்றார், நான் காலத்துக்கு முன்னால் செத்துருக்கேன், நீ காலத்துக்கு முன்னால் சாவாத. சாத்தவன் காதில் பேசிகிட்டே இருக்கான், காலத்துக்கு முன்னால் செத்து போயிருவோன்னு பேசிகிட்டு இருக்கான். இயேசுவின் நாமத்தினால் நான் அவனை கட்டுறேன்னு வாயை திறந்து செய் சொல்லு, சும்மா இருக்காத. கிறிஸ்தவ ஜீவியத்தில் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளணும். அப்பாவியா ஒரு மாதிரி இருக்குது தான் கிறிஸ்தவ ஜீவன். நமக்கு அநேகர் யோசிக்கிறாங்க பாருங்கள், ஏன்னா இயேசுநாதர் பரிசுத்தர், அதனால் நம்மளும் ஒரு மாதிரி அப்பாவியாக இருக்கணும். அப்பாவி இல்லை, பிசாசை காலை வச்சு தலையில் என்ன செய்யணும், மிதிக்கணும், அப்போ தான் ஓடுவான். பொய்யிட காதில் ஊதிக்கிட்டே இருக்கான். மனதில் இது எடுத்துக்கொண்டோமானால் அது நம்முடைய வாழ்க்கையின் பங்காக என்ன செய்கிறோம், மாறிடும். இப்படிப்பட்ட பொய்களை சாத்தா ஓதும்போது, ஏசு காலத்துக்கு முன்னால் செத்து போனார், நான் முதிர் வயதில் தான் கல்லறைக்கு என்ன செய்வேன், போவேன். அதுக்கு முன்னால் யாரும் அனுப்ப முடியாதுன்னு. அருமையான நம்முடைய தளபதியை நிர்மாணிக்கிறது சாத்தான் கிடையாது. நம்முடைய தளபதியை நிர்மாணிக்கிறது கர்த்தர். நாம ஒன்று கர்த்தர், ரெண்டாவது நாம. கவனிங்கள். ஆகவே இது எங்கே இருக்குன்னு சொன்னால், தலையில் இந்த கல்வாரியை குறித்த அறிவு எவ்வளோ இருக்குதோ அதை பொறுத்து தான் உங்களுடைய எதிர்காலம் என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே எல்லாரும் இயேசுவின் சரத்துக்காக கரங்களை தட்டி காத்து சோதரிப்போம். கண்மலையும் என் மீட்பருமான அன்பின் கர்த்தாவே, துருகமும் என் கோட்டை, என் ஜீவனும் இயேசுவே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. பிதாவே, நன்றி நாம் துதிக்கிறோம். தேவன் நல்ல தேவன். இந்த காலை உங்களை அறிக்கை எடுக்கிறோம். தகப்பன், இந்த பொல்லாத உலகத்தில் நல்ல தேவன் ஜீவிக்கிறார், அதுவே எங்களுடைய நம்பிக்கை. நாங்கள் கர்த்தரை குறித்தே இந்த காலை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் ஐயா.